வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். தானியேலை குறித்து வாசித்து கொண்டு வருகிறோம். தானியேல் என்று சொல்வதை விட விசுவாச வாழ்க்கையில் வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் வாசித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது இப்போ இந்த தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் காட்டின சொப்பனங்கள், அதன் அர்த்தத்தையும் தானியேல் விளக்கி கொண்டிருக்கிறார். நேற்று ஓரளவு அதை பார்த்தோம். இன்றைக்கு பேலன்ஸை பார்த்துட்டு மற்ற காரியங்கள் தானியேலை கர்த்தர் நடத்தின விதங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அந்த தலை நீரே இதுதான் படித்தோம். 38வது வசனம் தான் படித்தோம். 39வது வசனம் 2:39. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். ஒன்று சில்வர் வருது, அதுக்கப்புறம் வெண்கலம், 3 ராஜ்யங்கள் வருது. இந்த ராஜ்யத்து இப்போ ராஜ்யம் இந்த சிலை நிற்கிறத மாதிரி கர்த்தர் காட்டினார். ஏன்னா அது கால்கள் நல்லா இருந்தால் தான் சிலை நிற்கும். கால்கள் மோசமாக இருந்துச்சுன்னா சிலை நிற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பூமியில் நடக்க போகிற அத்தனை ராஜ்யங்களோட இதையும் கர்த்தர் காமிக்கிறார். அந்த கோல்டன் ஏரா அவன் தலை, அதுக்கப்புறம் சில்வர் டைமிங் வருது, அப்புறம் பிரான்ஸ் டைமிங் வருது. இது ரெண்டுமே மேன்மை இல்லாததுன்னு சொல்கிறார். அவனை மாதிரி மேன்மை இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உமக்கு கீழ்த்தரமான என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. 4வது ராஜ்யம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். இது கொஞ்சம் ராஜ்யத்துக்கு குவாலிட்டி. இது எத்தனை வருஷங்கள் காலங்கள் எல்லாமே சொல்லப்படலை. ஜென்ரலைஸ்டாக கர்த்தர் காமிக்கிறார். ஒரு இரும்புள்ள ஃபேமாக இருக்கிற ஒரு ராஜ்யம், அது எல்லாத்தையும் தகர்த்து போடும் அப்படின்னு பார்க்கலாம். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். அதுக்கப்புறம் வர ராஜ்யம் ரொம்ப அப்படியே டிட்டூரேட் ஆகிட்டே போய் பலமுள்ளதாக இருக்காது. இப்போ அந்த ராஜ்யம் கொஞ்சம் களிமண் மேலே கலந்துருக்கு, இரும்போட கலந்து. பொதுவாக களிமண் கலந்தால் கூட இரும்போட கலந்தால் கூட அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இப்போ அதை வாசிங்க திருப்பி. பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். இந்த பாருங்களா, நீர் கண்டீரே கனவையே எக்ஸ்பிளைன் பண்ணி அது அர்த்தத்தையும் சொல்றான். நீர் கண்டீரே. ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கடைசி வர ராஜ்யம் ரொம்ப மோசமா இருந்தாலும் அது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் உறுதியாக இருக்கும், கொஞ்சம் தான் இரும்பு கலந்து இருக்கும். பாதங்களும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள்.
ஒவ்வொரு இந்த பீரியாடிக்கல் சேஞ்சஸ், ஒவ்வொரு தன்மையும் ராஜ்யத்தின் தன்மையும் தான் அப்படி இருக்கும். ஃபஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் இயர் ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் இயர் ஒரு மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் இதாக இருக்கும். இந்த இடத்துல அவங்க ஒன்றா இருந்த மாதிரி இருந்தால் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்க சரியாக இருக்க மாட்டாங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். இதுதான் கர்த்தருடைய ராஜ்யம். அந்த ராஜாக்களுடைய, அது பிரசன்ட் டே. இப்போ தேவனுடைய ராஜ்யம் எப்போ வேணால் வரலாம். அவர் பூமியிலே அரசாளுவார். நம்ம பாட்டெலாம் பாடுவோம், ராஜாதி ராஜன் இயேசு ராஜன் பூமியிலே அரசாட்சி செய்வார், அல்லேலூயா அல்லேலூயான்னு பாடுவாங்க. அவர் அரசாளுகிற பூமியிலே வரும். இப்போ அந்த ராஜ்யம் பாருங்க, அந்த ராஜாக்கள் நாட்களே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அசையாத ஒரு ராஜ்யத்தை எழுப்புவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து பேர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் மண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரேன். அதாவது என்ன நடக்க போகுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் உள்ளே இறங்கும்போது இப்போ பார்த்த எல்லாமே செதறி போயிட்டு இந்த கல் பெருசாகி அது பறந்து போய் பதர்ந்து போய் மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இதுதான் இந்த ராஜாவுக்கு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் இவர் அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவார். பார்த்தியா, என் ராஜ்யம் எப்படி இருக்குது, என் ராஜ்யம் எப்படி இருக்குது. எந்த ஒரு ராஜ்யமும் நிலை நிற்காது, யாரும் நிலை நிற்க மாட்டாங்க, எல்லாரும் மனுஷர் தான். ஆனால் தேவாதி தேவனுடைய ராஜ்யம் என்றைக்கு நிலை நிற்கும். அதனால தான் we call it kingdom of God. God is a king, அவருடைய ராஜ்யம். When we come we accept Jesus Christ as a personal savior, we accept God's kingdom and king's dominion. அதாவது அவர் சொல்றபடி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த காரியத்தை வைப்போம். அந்த வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அதை அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கப் போகும். இனி சம்பவிக்க போகிறது தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனது நிச்சயம். பாய்ந்துட்டான் ராஜா. ஏன்னா நடக்க போது இதுதான். நீங்கள் கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சொப்பனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஆடி போயிடுவீங்க. இதுதான் முடிவில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதில் யாராவது ஒருத்தர் தன்னோட முடிவை பார்த்துட்டான்னா இன்னும் பயப்படுவான். இப்போ இந்த ராஜா என்ன பண்ணுறாரு, தானியேல் கடவுள் மாதிரி பார்க்க தொடங்கிட்டான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்தது எல்லாமே இந்த சூனியக்காரங்கிட்டையும் மந்திரக்காரங்கிட்டையும் வாஸ்து சாஸ்திர சொல்கிறவங்ககிட்டையும் போய் பார்க்கணுன்னு பார்த்தான். ஆனால் ஆன்சர் இங்கேருந்து வருது. இன்றைக்கி தேவனுடைய ஜனங்கள்லையும் எல்லாருமே இந்த மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா எல்லா அரசியல் தலைவர்களும் நம்மளை பற்றி கேட்பாங்க. இங்கே நம்ம இஷ்டத்துக்கு போடுறனால தான், கண்டபடி சொல்கிறனால தான் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்கள், சொப்பனது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ராஜாவாகிய நேச்சார் முகங்கூப்புற விழுந்து, இப்போ எங்கே போயிடுச்சு, ராஜா இவன் காலில் விழுந்து தானியேலுடைய காலில் தானியேலை வணங்கி இவன் கடவுளாக்கிட்டான். இந்த புத்தி நம்மளுக்கு, அவன் மனுஷன்தான், ஆனாலும் கடவுள் மாதிரி அவன் காலில் விழுந்து அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கிடைச்சது. இன்றைக்கி கரெக்டாக நம்ம தேசத்தில் இருக்கிற மாதிரி தான் நடக்குது. அவன் சொன்னான், அவ்வளோதான், உடனே அவனை. ஏனென்றால் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவர் தாண்டில் மேலே இருந்தார், நடக்கிறது சொன்னார். அவனே அதை கெஞ்சி இப்போ வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் இங்கே அவனை கடவுளாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் வென் யூ டெல் த ட்ரூத். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் எனிபடி. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது பாடம். 47 ராஜா தானியேலை நோக்கி,
நீ மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனாகிய தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவருமாய். அப்போ தேவன் சொன்னாலே கடவுள் பயத்தை வச்சு அவனுக்கு அரசாட்சி பண்ணுறானுங்க. இப்போ கடவுள்னாலே என்னன்னு தெரியாமையே ஒவ்வொரு ராஜாவும் அரசாட்சி செய்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிறான் இந்த ஆள், உங்கள் தேவனே எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் அப்படின்றாரு. அது மற்றதெல்லாம் தெய்வம் இல்லை, இவர் இயேசு ஒருத்தர் தான் தேவனாக வருகிறார். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ம தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமா இருக்கார். இவனுக்கு காரியம் வெளியே வந்துச்சு, கனவு அது வரைக்கும் கனவு கண்டு பயந்துட்டு இருந்தான். இதுதான் நமக்கு சரி. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கலாம், சரி நம்ம காலமாவது ஒழுங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். போயிட்டு ஓகே நான் இந்த பொசிஷனில் இருந்தேன்னா அவன் தானியேலை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த தேவனை பிரியப்படுத்துறது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டு அனுப்பிச்சிக்கணும். அவன் சொல்கிறத கேட்டு நடக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் இவங்க என்ன மாதிரி பண்ணால் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவனை கும்பிட்டுட்டு தூபெல்லாம் காமிச்சிட்டு 48வது வசனத்தில் பார்க்குறோம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறப்பாக வெகுபதிகளை கொடுத்து அவன் பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் வச்சான். ப்ரொமோஷன், சின்ன பையனுக்கு ப்ரொமோஷன். ஸோ இதுலேருந்து நம்ம ஒன்று கேட்கணும், ஒரு ஆளை கர்த்தர் உயர்த்தணும்னு நினச்சா அவரை பிரியப்படுத்திட்டிங்கன்னா அவர் உயர்த்துவார். வேறு எந்த ஒரு ராஜாவும் உயர்த்த மாட்டான், எந்த யாரும் எதுவும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், ப்ரொமோஷனுக்காக பாஸ்க்கு ஜாலரை அடித்து எல்லாத்தையும் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி, இது நானும் பண்ணியிருக்கேன். நான் வேலை செய்த நாட்களில் ஐயோயோ பாஸ் கோச்சுக்கு வர்றான்னு. ஆனால் வேலை செய்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் ரியாலிட்டியில் பார்க்குறான், நீ செய்கிற வேலைக்கு யார் பதில் கொடுப்பா, தேவனாகி கர்த்தர் மட்டும்தான். ஆகவே தேவனாகி கர்த்தருக்கு பயந்து உன் வேலையை ஒழுங்காக செய், அவர் பார்ப்பாருன்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு வேலை செய்யாது, தேவனுக்கு என்று வேலை செய். இதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அப்போ எல்லாருக்கும் அதிபதியை தானியேலை வச்சுட்டான். இப்போ தானியேலின் காரியம் ஜெயமாயிடுச்சு. இப்போ சில பகுதிகளை படிப்போம். சங்கீதம் 32 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த ஆலோசனை சொல்லுவார், இந்த வழி இதுவே, இப்படிதான் போகணும். கர்த்தரை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா அவர் வழி சொல்லி கொடுப்பாரு. இல்லாட்டா நம்ம பிரச்சனை தான். இந்த இடத்துல பாருங்க, வெயிட்டிங் அப்பான் த லார்டை பற்றி படிக்கிறோம். 37ஆம் சங்கீதம் 3வது வசனத்துலேருந்து வாசிப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த வசனத்தை படிக்கும்போது சில காரியங்கள் இருக்கணும். நான் ஏன் இந்த நாளில் நான் நாட்டுக்கு நன்மை செய்யணும், ஏன் இந்த காரியங்களை நான் செய்யணும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வரும்? நம்ம வாயினால் சந்தோஷமாக பேசணும், நன்மையானவைகளை மட்டும் பேசணும், தீமையானவைகளை பேச வேண்டாம். 3வது வசனத்தை படிக்கணும். கர்த்தரை நம்பி நன்மை செய், தீமை செய்யாத யாருக்கும். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை நல்லா குடிந்து கொண்டு உன்னை ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. சத்தியத்தை மேய்ந்து கொள். சத்தியம்னா ட்ரூத் என்ன, தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்காக என் காரியங்களெல்லாம் நடப்பிப்பார், அவர் என்னோடு இருக்கிற வரைக்கும் என் கால்கள் இடறுவதில்லை, நான் வெற்றிகரமாக ஜீவிப்பேன். கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Be happy in the Lord. Don't get stressed. ஒரு காரியம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நம்ம ஐயோ போயிடுச்சுன்னு. Just be calm. Nothing is going wrong. எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாமே போயிடலாம், ஆனால் கர்த்தர் ஒன்று விட்டு போல. அவர் தான் பிக்கஸ்ட் அசெட் நம்மளுக்கு வாழ்க்கையில். அவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார், அது பெரிய காரியம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கஸ் பண்ணுவார். என்னுடைய வழி நான் கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிட்டேன். ஏனென்றால் he is the King of Kings and the Lord of Lords. He has control over everything. He has control over my present circumstances.
அதனால நான் வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றேன். அப்படின்னா ஃப்ரீயாக விட்டு கொடுத்துரு. உன் வரிகளை இயேசு சொல்கிறார், உன் பாரத்தை எல்லாம் அவர் மேலே வச்சு விடு. அப்போ உன் வேதனைகள் வலிகள் எல்லா பாரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு, நம்ம பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நம்ம வந்து we don't trust God. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நம்ம வசனமெல்லாம் படிப்போம், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன், இதெல்லாம் வசனமெல்லாம் சொல்லுவோம். ஆனால் ரியலாக we won't trust him. ஹார்ட்லேருந்து இருதயத்துலேருந்து விசுவாசிக்க மாட்டோம். அவர் என்னோடு இருக்கிறார்ன்றதை விசுவாசிக்கும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, when the troubles hit us, immediately நம்ம இயேசு சொல்கிறேன், என் வார்த்தைகளை கேட்டேன், மணல் மேலே வீடு கட்டல, பாறையின் மேலே வீடு கட்டுறான். காற்று வந்து மோதும், காற்று வந்து மோதி மழை பெஞ்சா கூட அது இடிஞ்சு விடாதுன்னு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்புறம் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விலகு பண்ணுவார். எல்லாத்தையும் வெளியே போய் கொண்டு வர்றார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன், தானியேலுக்கு வெளிப்படுத்தின தேவன் நம்மளோட மறைப்பொருள்களையும் வெளிப்படுத்துவார். எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து விடுவார்.